நீங்க வந்து ஒரு செலவு பண்றீங்க, ஒரு 100 ரூபா செலவு பண்றீங்க. அந்த செலவு பண்ண 100 ரூபா உங்களுக்கு 10 மடங்கு திரும்ப வரணும்னு நினைச்சிட்டு, மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடியது, மகாலட்சுமியை இஷ்ட பிராப்தத்தை பண்ணக்கூடியதும், பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடியதற்கும் இந்த மந்திர பணவரவு வரப்போகின்றது, எனக்கு செல்வச் செழிப்பு கிடைக்கப் போகின்றது, நான் வீடு கட்ட போறேன், நான் பணக்காரனாக போறேன், எனக்கு நான் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கப் போகின்றேன் என்று உற்சாகத்துடன் நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொன்னீர்கள் என்றால், கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தினால், இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்தால், மகாலட்சுமி தங்க கவசத்துடன் உங்களை பாதுகாக்கின்ற தாயாக உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நற்பவி காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம தொடர்ந்து நிறையா மிக முக்கியமாக வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள், சாமானியர்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் வரிசையாக நிறையா விஷயங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் மிக முக்கியமாக பார்க்க போகக்கூடியது ஒரு சக்தி வாய்ந்த மந்திர சொல். இதை நீங்கள் சுவிட்சோடாகவும் எடுத்துக்கலாம், மந்திரமாகவும் எடுத்துக்கலாம். ஸ்ரீம் ப்ரீஸ் 528 SHREEM BRZEE 528. இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பிஜமந்திரம். ப்ரீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விஸ்வாமித்திரர் மகரிஷி அருளிய மிக முக்கியமான ஒரு மந்திர சொல். இதையும் இணைத்து நாம் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், எழுதிக்கிட்டே இருக்கிறதும் நமக்கு பண வரவை, செல்வத்தை, பண சுழற்சியை, பணத்தின் மீது இருக்கக்கூடிய அபரிதமான சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து பிரமாதமாக வேலை செய்யும். அதோட இந்த 528 அப்படிங்கிறது ஒரு மணி மேஜிக் நம்பர் தான். மணிக்கு நிறைய நம்பர்ஸ் உண்டு, லட்ச நம்பர்ஸ் உண்டு. நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்கணும். அதில் நமக்கு எது சாதகமாக வருது. இப்போ நீங்கள் ஒரு இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு நல்ல விதமான பணவரவு வந்துருச்சுன்னா, இதே நீங்கள் வந்து உங்களுடைய டிவைன் மந்திரமாக எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீம் ப்ரீஸ் ஸ்ரீம் ப்ரீஸ் ஸ்ரீம் ப்ரீஸ் ஸ்ரீம் ப்ரீஸ் ஸ்ரீம் ப்ரீஸ் ஸ்ரீம் ப்ரீஸ்னு கிட்டத்தட்ட 1,08,000 1,08,000 தடவை ஸ்டாண்டிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுக்கு இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும்ட்டு இல்லை, தொடர்ந்து எண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் 1,08,000 தடவை இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரமாதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு பண வரவு வருது, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படின்னா ஸ்ரீம் ப்ரீஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு செலவு பண்ணுறீங்க, ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறீங்க. அந்த செலவு பண்ண 100 ரூபா உங்களுக்கு 10 மடங்கு திரும்ப வரணும்னு நினச்சிட்டு ஸ்ரீம் ப்ரீஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக வேறு வழியில் உங்களுக்கு நீங்கள் என்ன பணம் செலவு பண்ணுறீங்களோ, என்ன அமௌண்ட் பண்ணுறீங்களோ, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 10 மடங்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். யூடியூப்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீம் ப்ரீஸ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நிறையா வந்து அதோட வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போன வீடியோஸ்லாம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீம் ப்ரீஸ் உச்சாடனம் வந்து அப்படியே நம்ம அடி ஆழத்தில் இருந்து ஒரு 7 சக்கரமும் ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரி ஸ்ரீ இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நீங்கள் வந்து உங்களுடைய அப்டமன் லெவல்ல இருந்து நாதத்துக்கு கொண்டு போகின்றீர்களோ, உங்களுடைய குண்டலினி சக்கரத்திலிருந்து சகஸ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7வது சக்கரம், 1வது சக்கரத்திலிருந்து 7வது சக்கரம் வரைக்கும்
அதை உச்சாடனம் பண்ணுறது. சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் பிரிசி அப்படின்னு ஒரு பாட்டு மாதிரியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சொல்கிறதுக்கு நமக்கு என்ன பெரிய அளவு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வரப்போதா? ஈஸியாக வந்து நமக்கு அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமியோட கருணை இருந்தால்தான் மகாலட்சுமி நம்ம வீட்டிற்கு வரணும். எல்லாருக்குமே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த மந்திரத்தை கமெண்ட்லேயே எழுதுங்க. ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீ ஸ்ரீம் ரீஸ்னு கமெண்ட்ல எழுதுங்க. இங்கே எழுத எழுத பார்க்க பார்க்க காசுங்கிற மாதிரி பார்க்க பார்க்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பணம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு. மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடியது, மகாலட்சுமியை இஷ்ட பிராப்தத்தை பண்ணக்கூடியதும், பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடியதற்கும் இந்த மந்திர சொல் வந்து பிரமாதமாக வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் எல்லா நேரத்திலும் சொல்லலாம். இதுக்கு குறிப்பிட்ட கிழமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தாராளமாக சொல்லலாம். தினசரியுமே சொல்லுங்கள். ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளாக வாங்குறீங்க, ஒரு பூ வாங்குறீங்க, ஒரு பழம் வாங்குறீங்க, இல்லை ஒரு கடையில் போய் ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, ஸ்ரீம் பிரீஸ்னு ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. இங்கே கொடுக்கக்கூடிய பணம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு வருமானம். அதை நீங்கள் செலவினமாக நினைக்காதீங்க. ஒரு மருத்துவத்துக்கே நீங்கள் போய் ஒரு பணம் கொடுத்தாலும் அது நமக்கு தான் செலவு, அவங்களுக்கு அது வருமானம். அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அப்போ நமக்கு செலவுக்கு போயிடுச்சே, பணம் நமக்கு வரமாட்டேங்குதே, செலவுக்கே போயிட்டே இருக்குதே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. பணம் நமக்கு எப்படினாலும் வந்துவிடும். பணம் நமக்கு அபரிதமாக கிடைக்கும். அதற்குரிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நினைக்கும் போதெல்லாம் பணம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யும் போதெல்லாம் பணம் கிடைக்கும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. பீஜ மந்திரங்கள் வந்து நட்சத்திரங்களுக்கு இருக்கு, ராசிகளுக்கு இருக்கு, லக்னத்திற்கு இருக்கின்றது, கடவுளுக்கு பீஜ மந்திரம் இருக்கின்றது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் வந்து நன்று விதமாக இதை வந்து சொல்லும் பொழுது உற்சாகமாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும். அழுதுகிட்டே சொல்லக்கூடாது. உங்களுக்கு மனசு நொந்து கொண்டே சொல்லக்கூடாது. விரக்தியில் சொல்லக்கூடாது, வேதனையில் சொல்லக்கூடாது, புலம்பலில் சொல்லக்கூடாது. நானே மகாலட்சுமி ஆகிட்டேன், நானே மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணி விட்டேன், நானே எனக்கு எல்லா விதமான சகல விதமான சம்பத்துகளையும் அனுபவிக்கப் போகின்றேன், எனக்கு எல்லா விதமான பணவரவு வரப்போகின்றது, எனக்கு செல்வச் செழிப்பு கிடைக்கப் போகின்றது, நான் வீடு கட்ட போகிறேன், நான் பணக்காரனாக போகிறேன், எனக்கு நான் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்கப் போகின்றேன் என்று உற்சாகத்துடன் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு எழுந்தருள்வது கட்டாயமாக நடக்கும். நீங்கள் உணர முடியும். மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளவு செல்வ செழிப்பு வந்துடும். இப்போ வந்து அம்பானி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இந்த தாந்திரிக் மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தி தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த ஸ்ரீம் ரீஸ் மந்திரத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருங்களேன். இந்த 5 to 8 சேர்த்து இது பண்ணுங்க. நானாக வந்து ஒருத்தருக்கு ஜிபே பண்ணுறதா இருந்தால் ஸ்ரீம் ரீஸ் 5 to 8ன்னு போடுவேன். அதே மாதிரி எனக்கு ஒருத்தங்க வந்து பணம் அனுப்புகிறாங்க, எதுக்காவது ஒரு பண வரவு எனக்கு வருது அப்படிங்கும்போது நான் ஸ்ரீம் ரீஸ் 5 to 8ன்னு சொல்கிறது உண்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயத்தை நான் தெரிவித்து கொண்டே இருப்பது உண்டு. என்னுடைய முகநூலில் நான் ஸ்ரீம் ரீஸ் 5 to 8ன்னு போட்டேன்னா எல்லாருமே அதில் பின்னாடி அப்படியே வந்து ஒரு கோரஸ் மாதிரி அப்படியே வந்து ஸ்ரீம் ரீஸ் 5 to 8 ஸ்ரீம் ரீஸ் 5 to 8ன்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நம்பிக்கை தான் எல்லா விதமான விஷயம். நம்பிக்கை தான் யானையின் தும்பிக்கை பலம் போல் உங்களுக்கு வெற்றியை தரும், புகழை தரும், அந்தஸ்தை தரும், செல்வாக்கை தரும், பாதுகாப்பை தரும், ஆரோக்கியத்தை தரும், அனைத்தையுமே தரும். வெறும் பணம் மட்டுமல்ல. இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தினால், இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்தால் மகாலட்சுமி தங்க கவசத்துடன் உங்களை பாதுகாக்கின்ற தாயாக உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய செல்வலட்சுமியாக, அஷ்டலட்சுமியாக, தனலட்சுமியாக, தானலட்சுமியாக, தானியலட்சுமியாக, சௌபாக்கியலட்சுமியாக, ஐஸ்வர்யலட்சுமியாக, வீரலட்சுமியாக, விஜயலட்சுமியாக, தைரியலட்சுமியாக, அனைத்து விதமான லட்சுமியாகவும் மகாலட்சுமி இருப்பால். மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு நிறைந்து காணப்படும். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.